இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மீண்டும் துவங்க வேண்டுமென தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தன்னார்வலர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது, கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மனு அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஹாஸ்டல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் யாருமே டியூஷன் சொல்லித்தர ஆள் இல்லை. அவங்கள வேலைக்கு போவாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் குழந்தைகளை நினச்சி 5 to 7 நாங்கள் மேரிடு அன்மேரிடு நிறைய விஷயங்கள் இருக்குது. 1000 ரூபா உதவித்தொகைக்காக நாங்கள் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னெடுத்து அந்த டைம் மழைனாலும் வெயில்னாலும் என்ன கஷ்டம்னாலும் சொல்லி கொடுத்தா இருந்தோம். எங்கள் பசங்க எங்கள்கிட்ட ரொம்ப ஒன்றி வந்தாங்க. தெரியாத விஷயங்களை கேட்டுக்கிட்டாங்க, வீட்டோட எல்லா விஷயங்களுமே பகிர்ந்துக்கிட்டாங்க, இல்லாத கூட எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம். இந்த 2.5 வருஷம் ஆண்டு காலமாக நாங்கள் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். இதற்கு இடையில கவர்மெண்ட் சொன்ன எல்லா பணிகளையும் நான் செஞ்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் நடத்தின எண்ணும் எழுத்து பகுதி, டோர் டு டோர் சர்வே, புத்தக கண்காட்சி, வானவில் மன்றம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இதுக்கு மட்டும் எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க. காலனி அடைவீடு, இது குழந்தைகளோட காலை தொடச்சி அந்த குழந்தைகளுக்கு கால் மெஷர்மெண்ட் பண்ணணும். அந்த பணியும் நாங்கள் பண்ணோம். ஈகே ஒவ்வொரு ஸ்கூலா போய் நாங்கள் பசங்களுக்கு செயல்பட்டோம். EKYC ஸ்காலர்ஷிப், நெக்ஸ்ட் ரீடிங் மாரத்தான், இது சம்மர் டைம் போட்டாங்க. பசங்களுக்கு ரீடிங் ஸ்கில் டெவலப் பண்ண ஒவ்வொரு பசங்களா கூப்பிட்டு நாங்க வீட்டில் உட்கார வச்சு எங்க மொபைல் மூலமா எல்லாமே ஆக்டிவேட் பண்ணாங்க. இதுக்கு மொத்தமாக கொடுத்தப்பட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் மட்டும்தான். நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. பயணப்படி வாங்குவாங்க, அது பின்னாடி தருவாங்க. இப்போ எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் 1000 ரூபாய் சம்பளத்துக்காக நாங்கள் கல்வியாண்டுக்குள்ள வந்தோம். நாங்களும் என்னோட பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு தான் வர்றோம். திடீர்னு நிப்பாட்டின உடனே எங்களால் எங்கள் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த மையத்தை எங்களுக்கு ஒரு ஆப் உண்டு. அந்த ஆப்ல மைய செயல்பாட்டு அறிக்கை ஒரு ஆப் உண்டு. அதுல என்னன்னா வருஷம் முடியும் பொழுது உங்களுக்கு செயல்பட விருப்பமா தெரிவிங்க கேட்பாங்க. நாங்க அதுல ஓகே சொல்லி எங்களோட போட்டோஸ், டேட்டாஸ் எல்லாமே நாங்க உள்ள இமெயில் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ எப்படி செயல்படுறது கொண்டு நாங்க அதுல அப்லோட் பண்ணி நாங்க ஆக்டிவேட்ல வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு வாங்கிட்டு இப்ப இல்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு.